நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோம்னா வண்டி ஆயில் சீரிஸ் பண்ணலான்னு கொண்டு வந்தோம். கம்பெனிக்கு தான் கொண்டு வந்துருக்குறோம். போயிட்டு ஒரு வேலையாக போயிட்டு வந்தோம். போயிட்டு வரதுக்கு முன்னாடியே அப்புறம் கழட்டி ஆயிலெலாம் இன்ஜின்லாம் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஃபில்டர்லாம் மாற்றி பம்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அன்னை பார்த்தா அன்னை ஃபோர்ஸாக அடிக்கிறாரு. டீசல் செப்பரேட்டரில் வாட்டர்லாம் மிக்சரால் சரியாகிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆயில் பார்த்திங்கன்னா எம்ஸ்டார் தான். இந்தியன் ஆயில் சிம்பிள் போட்டிருக்காங்க. 7 லிட்டரு பிடிக்குமான்னு கேட்டேன். இன்னும் 1 லிட்டரு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அது ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அன்னை ஊற்றினார். பெரிய பானல் தான் சொல்லிட்டாரு. சின்ன பானல்லே ஊற்றேன், அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்குவோம் அப்படின்னு ஊற்றினார். இதுக்கும் 7 லிட்டரு தானே? 8ங்களா? தெரிஞ்சவங்க தான் எல்லாம். முதல் எடுத்த வண்டியிலேருந்தே இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஏர் லாக் இருக்குங்க, அதனால தான் என்ன வரைக்கும் விட்டு அடிச்சது. ஒரே மைல்டாக வருதுங்க. ஐசன் 5க்கும் 5.8க்கும் டிஃப்ரெண்ட்னா 1 லிட்டரு சேர்த்துருக்குங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது. இன்னைக்கு இருக்குண்ணா. ஒரு மணி நேரத்தில் பண்ண சொன்னாங்க. நம்மளோட 125 சம்திங் ஓடி இருக்குது. எல்லாம் பணம் பற்றாக்குறை தான். என்ன வந்து பண்ணியிருக்கலாம். ஆமாண்ணே, பழைய புரியல. இந்த கேள்வி ஊற்றி விட்டு சொட்டு விடாமல் வடிக்கிறாரு போராத்தையும். நானும் பார்த்தேன் 1 லிட்ரு. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 360 ரூபா வருது 1 லிட்ரு. குட்டிக்கான இன்ஜின் ஆயிலே பார்க்குறேன். இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பெரிய வாடியில் 7 லிட்டர் வழி தான் பார்த்துருக்கேன். மாஸ்டரில் ஸ்டார் அவ்வளோவா ஆயிலை ஊற்றியாச்சு. ஏர் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் நம்ம கழட்டி போட்டோம். நான் செக் பண்ணி பார்த்தாரு. இவ்வளோ டஸ்ட்டாக நமக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன காரணம் இல்லையே. சொன்னேன் அண்ணே அன்றைக்கி தான் அடிச்சு போட்டேன் அப்படின்னு. ஏரில் இவ்வளோ டஸ்ட் இருக்கா? இந்த ஏர் அடிச்சா நீ போட்டேன். அப்பா இவ்வளோ டஸ்ட்டாக. அதுக்கு ஃபுல்லாக 2 நாள் ஃபீல்டு ஓட்டினேனே. அடுத்த நாள் கொண்டு காத்திருக்கிறேன். ஒரு டஸ்ட் கூட ஏறல. ரொட்டேட்டர் ஓட்டினா ஈரம் இல்லாத கடை தான் ஓட்டினேன். வேறு நம்ம வந்து அதை பம்பர் மாட்டுறதுனால இதை கழட்டுறதுக்கு சங்கட்டமாக இருக்குன்பா. பம்பரை கழட்டி மாற்றலாம் அப்படின்னு இன்னும் வேலைக்காரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறா. டஸ்ட் இருக்காமல் நம்ம பம்பர் நண்பா.
ஓரமாக வைக்கணும் வச்சு. டீசல் ஏற முடியுது. நம்மளுக்கு பம்பர் வந்து போல்ட் டைப் தான். போல்ட் டைப்பாக இருந்தாலும் வெயிட்டாக இருக்குனால தூக்கி கழட்டி மாட்டுறது சங்கட்டமாக இருக்குது. நல்லா ஏறி உட்காந்து வண்டி ஓட்டணும்னு ஒரு வெயில் இருக்கார். நம்ம வந்து ஓட்டி பார்க்கணுன்னு ஆசையில் அந்த நந்தரில் ஓயாமல் ஏறி உட்காந்தார் நம்ம வண்டியில். ஃபோர் வீல் டிரைவ் இருக்கிறவங்க இல்லை அதையும் பார்த்துக்கலாங்களா? சரி சரி டவுன் ஆகிடும். செக் பண்ணலான்னு கூடாது. சரி போல்ட்டை காணாங்கிறாரு. இங்கே இருக்குண்ணே பார்த்துக்கோண்ணே நானே கழட்டிங்கண்ணே அப்படின்னு. என்ன தம்பி மேட்டை போட்டு மறைச்சு கேட்குற அப்படின்னாரு. எல்லாம் ஒரு கெத்துக்காண்டி தானே மேட்டெல்லாம் என்னண்ணே வண்டி கிராக் ஆகக்கூடாதுன்னு மேட்டனே அப்படின்னு. சரிப்பா போதும் பாட்டுப்பா தம்பி ஏப்பா அப்படின்னாரு. அண்ணே தான் மேலே ரைட் இருக்கு அதான் விட மாட்டேங்குதுண்ணே. கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும். டெய்லர் ஓட்டினால லீக் ஆகாதுல்ல. டிசி அதுலேயும் பிடிக்க விட்டுருந்தேன். வேறு டெய்லரில் பழைய ஆயில் பிடிக்க விட்டேன். அன்றைக்கி ஜாயிண்ட்டை கேட்டேன் வாங்க ஊற்றி தான் வாங்கினாரு. கம்மியாக இருக்குங்களா? எத்தனை லிட்டருண்ணே? 5 லிட்டர் ஊற்றலாங்களா? இல்லை 2 லிட்டர் ஊற்றலாம். சரி 2 லிட்டர் ஊற்றலாம். ஏன் ஹைட்ராலிக் அந்த பம்பில் 2 லிட்டர் தானே போயிருக்கோம். ஆமாம் அதில் போயிருக்கு. சரி சரி இதையும் பார்த்துக்க மொத்தமாக வாங்கிக்கலாம். இந்த பொருங்க இதை பார்த்துக்கலாம். இதையும் வாங்கிட்டு வந்துருங்க. நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஆயில் அவங்க அப்பா வேறு சென்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஏயா என்ன இல்லைண்ணே சேனலில் போடுறதுக்கு தானே. ஆகட்டும் பேச பார்த்து ராஜா. எனக்கு பிரேக் ஏன்னா இந்த வண்டியில் எவ்வளோ தான் பிடிக்குமா? வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது தண்ணி உள்ள பிளான்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற இதுங்களாண்ணே இந்த ஹவுசிங்கு ஒரே ஹவுசிங் வருதா பிரேக்கு கப்பு நடத்துன்னு விழாத்தாங்க. அப்போ வந்து நறுக்கு நிற்கும். லேசாக போகணும் எல்லாம் வந்து இவர் விளக்கு முத்தி செக் போய் செக் பண்ணுறாப்புல. உங்கள் பேர் ஜானுங்களா? நாங்கள் சர்வீஸ் உங்கள் மேலே பல குற்றங்கள் வந்துருக்குது. ஸ்பேர்ஸ் பூரம் சேல்ஸ் பண்ணுறவர் இவர் தான் கம்பெனிக்குன்னு. 1 லிட்ரு 140 EP இந்த இதெல்லாம் ஊற்றணுமா? கிரவுண்டுக்கு தனியாகலாம். 2 லிட்ரு 1 லிட்ரு ஊற்றியாச்சு. 1 லிட்ரு ஊற்றுறோம். பார்க்கலாம் கேஜிக்கு எவ்வளோ செக் பண்ணி பார்க்கலாம். வெளியில் போகப்போ இந்த முறைக்கு முன்னாடி அன்னை டயர்னோ செல்ஃப் மோட்ரு இது ஹேண்ட் பெல்ட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டாரு. ஃபுல் டிரைவுக்கு ஆயில் ஊற்றி பார்க்கலாம். 2.5 ஊற்றுறாப்புல. அவருக்கு வண்டி அப்படின்னே ஒர்க் என்ன
உழவு தான் ஓட்டுறேன். அடுத்த வருஷம் தட்டை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் இந்த வண்டியில். ஏற்கலை செக் பண்ணுறேன். ஆயில் ஊற்றுறேன். இல்லையா நேரத்துலேருந்து இதாக வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன்? ஒரு இடம் கட்டாக்கடா இருக்குதுல்ல. அப்போ விடு. பேச்சுக்கு தான் ஏட்டுது. லைட் ஃபுல்லாக ஊற்றி விட்டுருந்தேன். அதானே மேலே லேசு தூக்குற மாதிரி ஊற்றுறா. ஏறு வெளியே வரணும்ல. இப்படி இவ்வளோ கம்மியாச்சுன்னா என்னென்ன சந்தேகமாக இருக்குண்ணே. இல்லை அளவு கேள்வி தானே. நான் இது வந்து கம்பெனிலேருந்து வருது. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அளவு ஊற்றிடுறாங்க. கம்பெனிலேருந்து அளவு ஊற்றிடுவாங்க. ஆமாம், அதுதான் வேறு ஒரு வருஷம் அதான் சரி ரீசெண்டாக சேர்ந்தாங்க. பழைய ஆளுங்கெல்லாம் போகிற நின்ட்டாங்களாம். தம்பி வேறு நம்ம வண்டியை ஓட்டி பார்க்கணும் ஆர்வத்துலேருந்து நான் ஓட்டி பார்க்குறேனே அப்படின்ட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு அவர் தான் எட்டு போனாப்புல. பொருத்தியா வண்டி வேறு ஓட்டி பார்த்துட்டு வண்டி கப்பல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாப்புல. அப்பால ஏற்று அப்படியே நம்ம ஒரு வாட்டர் சர்வீஸ் அடித்து விட்டுட்டு கூடயே நின்று பார்த்தோம். நல்லாடியா மக்கள் அங்கே சேர்ந்து கீழே சொல்லியா அப்படின்னு. இப்போ ஐஃபோன் வாங்கணும். தலை 3000 அடிக்கிறாப்புல. அடிச்சு வண்டி எப்படி மட்டும் படித்து நகர வேணும்னாப்புல. அது தேவாடி அடிக்காத ஏற்கனவே பெயிண்ட் போயிட்டு கிடக்குது மகேந்திரா பிராண்டில் அளவுக்கு அடியே. சரிப்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம்.